වෛද්‍ය ඉලේ තම්බි ශ්‍රීනාත් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 17ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே 79வது வரவு செலவு திட்டத்தில் உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவு செலவு திட்டமானது 4218.2 பில்லியன் தொகையிலே 69 வீதமான பகுதியை நடைமுறை செலவுகளுக்கும் 31 வீதமான செலவுகளை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக மிக முக்கியமாக சுகாதாரத்துறையிலே 12 வீதமும் கல்வித்துறையிலே 6.4 வீதத்தையும் ஒதுக்கியமைக்காகவும் அந்த துறைகளை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் கொண்டுள்ள முயற்சிகளுக்காகவும் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதியிலே வடக்கு பகுதிக்காக மீள் கட்டுமானத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதிக்காக எனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதோடு கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அவ்வாறான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திலே வடக்கு பகுதி மற்றும் மலைய பகுதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்காக உண்மையாக பாராட்டுதல்களை செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே தட்டி கழிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விடயங்களை முன்னுரிமைப்படுத்தியதற்கான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு கிழக்கு மாகாணமும் அதே போன்று இவ்வாறான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டமானது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற அதே வேளை கடல் நீர் ஏரியானது அந்த மாவட்டத்தினை 2 பகுதியாக பிரித்திருக்கின்றது. அது கிழக்கு மேற்காக, அதாவது எழுவான்கரை படுவான்கரையாக இருக்கின்றது. படுவான்கரை பிரதேசம் மேற்கு பகுதி மிக பாரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றது. அங்குதான் மிக பாரிய வயல் நிலங்கள், குளங்கள். கடந்த யுத்த காலத்திலே அந்த பகுதியானது அரச கட்டுப்பாடற்ற பகுதியாக இருந்த காரணத்தினால் அங்கு அபிவிருத்தி என்ற நிகழ்ச்சி திட்டங்கள் பெரிய அளவிலேயோ மிக முக்கியமான அடிப்படையிலே இடம்பெற்றிருக்கவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எமது விவசாயத்துறையை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கின்ற முக்கியமான நேரத்திலே விவசாயத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியிலே விவசாய நிலங்களையும் அந்த குளங்களையும் விஸ்தீரிக்க அல்லது புனருத்தானம் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றும் படுவான்கரை எழுவான்கரை பகுதி, அதாவது மட்டக்களப்பு கிழக்கு மேற்கு பகுதியை இணைப்பதற்கான பாலங்கள் மிகவும் உறுதியான முறையிலே நிரந்தரமான முறையிலே கட்டியமைக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பின் படுவாங்கரை பிரதேசத்திலே மற்றும் பாகரை பிரதேசத்திலே 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற பிரதேசமாக, இந்த இடங்களிலே பாரிய பொருளாதாரத்துக்குரிய வளங்களுக்குரிய பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எமது வரவு செலவு திட்டத்தின் கீழ் அமைச்சுகளின் ஊடாக பாரிய நிதிகளை முன்னகர்த்த வேண்டிய தேவையை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். மற்றும் எமது பிரதேசமானது காலங்காலமாக வருடமாக வெள்ள அனர்த்தத்துக்கு உட்படுகின்றது. வெள்ள அனர்த்தத்தின் பின் வெள்ள நிவாரண நிதியாக பாரிய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த விடயத்திலே நாம் கடந்த பல கூட்டத்தொடர்களிலே நாம் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தோம். இந்த வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவ முக்கியமான விடயமாக இருக்கின்றது. கித்துள் ரூகம் இணைப்பானது முன்மொழியப்பட்டிருந்தது. அதற்குரிய செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக ஒரு தெளிவான பதில் கிடைத்திருக்கவில்லை. இந்த கித்துள் ரூகம் திட்டத்தினை முன்னெடுப்பதன் மூலம் மாவட்டத்திலே மேலும் ஒரு 8000 தொடக்கம் 10,000 ஏக்கர் காணியினை பயிர் செய்ய முடியும் என்பதுடன் ஒவ்வொரு வருடமும் கித்துள் ரூகத்தின் மூலமும் பெருமளவான நீர் திறந்து விடப்படுகின்றது. கடந்த வருடம் 85,000க்கு மேற்பட்ட கன அடி நீர் திறந்து விடப்பட்டதன் மூலம் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் வெள்ளத்திலே மூழ்கியிருந்தன. பாரிய நட்டஈட்டை கொடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது. வெள்ள அனர்த்தத்தை தடுப்பதற்கும் பாரிய பயிற்சியை மேம்படுத்துவதற்கும் எதிர்காலத்திலே குடிநீர் பிரச்சனை பாரிய பிரச்சனையாக உருவடக்கு இருக்கின்றது. உன்னிச்சை குடிநீர் திட்டத்தை மட்டும் நம்பியிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்வதற்காக கித்துள் ரூகம் திட்டத்தினை வரவு செலவு திட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய செயற்பாடுகளை எதிர்வரும் காலங்களில் அமைச்சின் ஊடாக முன்னெடுக்க வேண்டும் என்ற தேவையும் இடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணமாக இருப்பது எங்களுடைய பாவியின் ஆழம் பகுதி குறைந்து போயிருக்கின்றது. அது ஒரு மிக பிரபலமான சுற்றுலா தலம். மட்டக்களப்பை சொல்லுகின்ற வேளையிலே பாடும் மீன்கள் இருக்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள். அந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும் இந்த பாவியினை சுத்தப்படுத்தி அதனை ஆழப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக இந்த கிரான் பாலம் ஒரு அணை கட்டு போன்று சிறிய குழாய்கள் மூலம் இருக்கின்றது. ஒரு பாலமாக மாற்றுவதன் மூலம் பாரிய அளவு வெள்ளப்பெருக்கை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த 3 விடயங்கள், கித்துள் ரூகம் இணைப்பு திட்டம் மற்றும் கிரான் பாலத்தை அபிவிருத்தி செய்வது, இந்த கடல் நீர் ஏரியை ஆழப்படுத்துவது அல்லது அதனை சுத்தப்படுத்துவதன் மூலம் பெருமளவு வெள்ளப்பெருக்கை தவிர்ப்பதனால் பாரிய நட்டஈட்டை ஒவ்வொரு வருடமும் அரசு செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. இதற்குரிய கற்றல் ரீதியான ஆய்வு ரீதியான முடிவுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை அரசு கருத்திலே கொள்ள வேண்டும் என்று மிக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவான்கரை மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். யுத்த காலத்திலும் சரி அனர்த்த காலங்களிலும் சரி அவர்களுக்கு தேவையான அளவு வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது மாவட்டம் மிக பிரதானமான
விவசாயம், கடற்தொழில் மற்றும் கால்நடைகளையே நம்பியிருக்கின்றது. ஆனால் இவ்வாறான பாரிய வளங்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த மாவட்டம் வறுமையிலே இன்னும் இருக்கின்றது. இதற்கான மூலோபாய திட்டங்கள் அங்கு வகுக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா அல்லது அதற்கான வளங்களை பயன்படுத்தி தேசிய அளவிலே செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நீர்ப்பாசன குளங்களின் அபிவிருத்தி, வயல் நிலங்களுக்கு உரிய சரியான நீர்ப்பாசன முறையை செய்வது போன்ற செயற்திட்டங்களின் ஊடாக அவர்களுக்குரிய விவசாய செய்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதனோடு இணைந்ததாக இந்த கடல் தொழில் இருக்கின்றது. எங்களுடைய வாழைச்சேனையில் மட்டும்தான் அதற்குரிய மீன்பிடி துறைமுகம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் மிக நீளமான கடல் பகுதியை கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பல்வேறு இடங்களிலே மீன்பிடி துறைமுகங்களை ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்திலே வாகரை மற்றும் களுவங்கேணி, களுவாஞ்சிக்குடி அண்டிய பிரதேசங்களிலே அவ்வாறான மீன்பிடி துறைமுகங்களை அமைப்பதற்கான செயற்பாடுகளை கடற்தொழில் அமைச்சு முன்னெடுக்க வேண்டும். அதற்கான சாத்திய பல ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கால்நடைகளை அதனுடைய உற்பத்தியினை பெருக்குவதற்காக எந்த விதமான ஒரு நீண்டகால திட்டமிடுதல் அங்கு இருந்திருக்கவில்லை. கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் தரையே அங்கு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. பல லட்சக்கணக்கான கால்நடைகள் இருந்தும் அதுக்குரிய பருவகாலங்களில் அந்த மேய்ச்சல் தரைகளை பெற்றுக் கொள்வது பாரிய பிரச்சனையாக கடந்த கால அரசாங்கங்களில் இருந்திருக்கின்றது. மலைத்தனை மாதவனை பிரச்சனை இன்னும் முழுதாக முடிவுகள் கிடைத்திருக்கவில்லை. இந்த புதிய அரசாங்கத்திலே அதற்குரிய தீர்வுகள் எட்டப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் எம்முடைய கால்நடை வளத்தினை அதிகரிப்பதன் மூலம் பால் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் பாரிய அளவு பங்களிப்பை செய்யலாம் என்பதையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய மேட்டுநில பயிற்சியை ஒவ்வொரு வருடமும் வெள்ள காலத்திலே மிக பாதிப்பை எதிர்நோக்கின்றது. மரக்கறி செய்கை மற்றும் தென்னைகளுக்கு ஏற்படுகின்ற இழப்பீடுகள் கொடுப்பதற்கான எந்த விதமான நடைமுறைகளும் இருந்திருக்கவில்லை. கடந்த முறையிலே எங்களுடைய மேட்டுநில செய்கையிலே மரக்கறி செய்கையாளர்கள் வெள்ள அனர்த்தங்களிலே பாரிய நஷ்டங்களை எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு எவ்விதமான நட்டஈட்டு கொடுப்பனவும் கிடைத்திருக்கவில்லை. விவசாய அமைச்சின் ஊடாக இதற்கான ஒரு தீர்வு திட்டம் நடைபெற வேண்டும். ஏனெனில் மட்டக்களப்பு மாவட்டம் கரையோர பிரதேசமாக இருப்பதனாலும் ஒவ்வொரு வருடமும் பருவப்பெயர்ச்சி மழையின் போது ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்தத்தினாலும் இந்த மேட்டுநில பயிற்சிகை பாரிய அளவிலே பாதிக்கப்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய இழப்பீடுகள் வழங்கப்படுவதற்கான எந்த விதமான ஒரு திட்ட நடைமுறை இருந்திருக்கவில்லை. அதன் மட்டுமல்லாது எமது உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக விவசாயம் மற்றும் மீன்பிடி கால்நடை நம்பியிருக்கின்ற அதே வேளை உற்பத்தி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அங்கு ஒரு தொழிற்சாலை பல வருடங்களுக்கு முன்னதாக இயங்கியிருந்தது. அது இப்போது ஒரு மந்தகதியிலே அல்லது ஒரு வினைத்திறனான முறையிலே இந்த காகித ஆலை தொடர்பாக பல்வேறு வட்ட சந்தர்ப்பங்களிலே பல விடயங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே அதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்பதற்கான உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தென்பட்டிருக்கவில்லை. ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாட்டின் பொருளாதாரத்துக்கான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே பல தொழிற்சாலைகளை ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கின்ற பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்தில் இயங்க தொழிற்சாலையை கூட திருத்தி அதை முன்னெடுப்பதற்கான செயற்திட்டம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாது எமது மாவட்டத்திலே இளைஞர்களும் யுவதிகளும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அவர்களை அந்த மாவட்டத்திலே தொழில் செய்பவர்களாக அந்த மாவட்டத்திலே ஒரு குடும்பங்களுடன் இணைந்து வாழ்வதற்காக தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திலே அதற்கான பூர்வாங்க திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்தியாவின் உதவியுடன் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது என்ன வகையான என்ற விவரங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை. மாவட்டத்திலே மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் கூட அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த விடயத்திலே மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு ஒரு உறுதியான இந்த வரவு செலவு திட்டத்திலே அவருடைய அபிவிருத்தி அல்லது பொருளாதார மேம்பாடு சம்பந்தமான விடயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதனோடு இணைந்ததாக எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்திலே 30,000க்கு மேற்பட்டவர்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு துறைகளிலே பல்வேறு வகையான வெற்றிடங்கள் நிலவுகின்றன. சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றூழியர்கள், மருந்தாளர்கள், ஆய்வோட தொழில்நுட்ப உதவியாளர்கள், எக்ஸ்ரே டெக்னீஷியன் இவர்களுக்கு பாரிய தட்டுப்பாடு வைத்தியசாலையிலே நிகழ்கின்றது. ஆனால் நாடு முழுவதும் தட்டுப்பாடு நிகழ்கின்ற பொழுதும் சில இடங்களிலே மேலதிகமாகவும் ஒரு பிரதேச ரீதியாக ஒரு வேறுபட்ட வளப்பற்றாக்குறையுடன் இயங்குவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக மருத்துவ மாதுக்களை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய வெற்றிடம் நிலவுகின்றது. அவ்வாறான நிலைமைகளிலே அந்த சிறப்பான சேவைகளை செய்வதற்கு மிக முக்கியமாக இந்த மருத்துவ சேவையினை இந்த படுவாங்கரை பிரதேசத்திலே வைத்தியசாலைகள் இன்னும் தரம் உயர்த்தப்படாமல் பல பற்றாக்குறையுடன் பாதை வசதிகள் இன்றி எழுவான்கரை பிரதேசத்துக்கு வருவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட மிக சிரமமான நிலை இருக்கின்றது. வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதுடன் அதற்குரிய ஆளணியை ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும்.
அது மட்டுமல்லாது அந்த வைத்தியசாலைகளிலிருந்து நோயாளிகள் வருவதற்குரிய பாதை வசதிகள் சீரமைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கான திட்டமிடுதல் இருக்கின்றது. அந்த விடயங்களிலே எமது படுவாங்கரையையும் எழுவான்கரையையும் இணைக்கின்ற பாதைகளை மிக துரிதமான வகையிலே மிக சீரான வகையிலே அதை செப்பனிட்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும். 30,000 பேருக்கான வெற்றிடம் நிரப்பப்படுகின்ற விடயத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த வெற்றிடத்திலே கல்வி சேவையை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்களின் எண்ணிக்கையிலே எங்களுடைய பல பிரதேசங்களில் குறிப்பாக பல பாடசாலைகளிலே படுவாங்கரையிலும் சரி சில வலயங்களிலும் சரி மிக குறிப்பாக கல்குடா வலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு மிக பாரிய ஆளணி ஆசிரியர் பற்றாக்குறை நிகழ்கின்றது. இந்த விடயங்களை எதிர்காலத்திலே மிக மிக ஒரு உன்னிப்பான வகையிலே கருத்தில் கொண்டு அந்த ஆசிரியர் பல பற்றாக்குறை தீர்க்கப்பட வேண்டும். பல இடங்களிலே இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடித்த பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஆட்சேர்ப்பு இன்னும் கிழக்கு மாகாணத்திலே பூர்த்தி செய்யப்படவில்லை. சம்பந்தமான பல முறைப்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோம். இந்த ஆளணி விடயங்களிலே நிவர்த்தி செய்வதற்கு மிக விரைவான ஒரு செயற்திட்டத்தையும் ஒரு முக்கியத்துவமான விடயத்தையும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதனோடு இணைந்ததாக இந்த வீடமைப்பு திட்டங்கள் நல்லாட்சி காலங்களிலே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. இந்த வரவு செலவு திட்டத்திலே பல்வேறு வகையான வீடமைப்பு திட்டங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் ஊடாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்ற வீடுகளை கட்டி முடிப்பதற்கான திட்டங்களையும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனோடு மிக முக்கியமாக ஒரு விடயமாக நடந்த காலங்களிலே பாதுகாப்பு என்பது மிக பிரதானமான பிரச்சனையாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் பலமுறை விண்ணப்பித்திருந்தும் கூட பாராளுமன்ற சபாநாயகர் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக விண்ணப்பித்திருந்தும் அதற்கான ஒரு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இந்த விடயத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு என்பது பாராளுமன்ற சபாநாயகரின் கைகளிலே தங்கியுள்ளது. நாளைக்கு ஏதாவது விடயங்கள் நடந்த பின்பு பாதுகாப்பை வழங்குவதை விட முன்னேற்பாடாக இந்த விடயத்திலே செயற்பட வேண்டும். 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த விடயத்திலே இன்னும் இது சம்பந்தமான தீர்மானங்களை எடுக்காமல் இருப்பது மிகவும் ஒரு யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே ஒரு உறுதியான நிலைப்பாட்டினை எடுத்து கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் கடந்த வாரங்களிலே பல அசௌகரியங்களை பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருந்தார் அவ்வாறான நிலைமைகள் சீரமைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தெளிவாக இந்த இடத்திலே விளங்கிக் கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.